Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரெசிபீஸ் ட்ரெண்டிங். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு மஞ்சூரியன் ரெசிபி செய்ய போறோம். நம்ம வந்து வீட்லயே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆலு மஞ்சூரியன் செய்யறதுக்கு நான் வந்து சின்ன சின்னதா மீடியம் சைஸ்ல தான் இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா 6 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எல்லாம் சீவி வச்சிருக்கேன். இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சமமா இருக்கிற மாதிரி ஸ்கொயரா இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு இது போல நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா கியூப்ஸா நம்ம கட் பண்ணணும். நான் வீடியோல காட்டுற மாதிரி இது போல கியூப்ஸா நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண எல்லா உருளைக்கிழங்கும் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே போல இருக்கிற மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணில நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக 1 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை போட்டு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க 5 நிமிஷத்துல இது நல்லா ஒரு அளவுக்கு வெந்திருக்கும். ஒரு 50% நல்லா வெந்திருக்கும். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சில் வாட்டர்ல இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்ல இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். வேறொரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ வேறொரு பவுல்ல 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இதுக்கு கொஞ்சம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா நம்ம கலந்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ல நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியா இல்லாமல் ரொம்ப கெட்டியா இல்லாமையும் இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இது போல இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லா ஊறட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். ஸோ தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயில்ல ஒவ்வொரு உருளைக்கிழங்கா நம்ம எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கோட்டிங் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இது போல நல்லா உதிராம அந்த மாவு அழகா வந்திருக்கும். நல்லா கலர்ஃபுல்லா நல்லா சூப்பரா வெந்திருக்கு. இப்போ இது போல எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே கொஞ்சம் நேரம் வேக வச்சிருக்கோம். அது போக ஆயில்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பட் நம்ம மஞ்சூரியன் போல செய்யறதால இப்போ மஞ்சூரியனுக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதே போல பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு குடை மிளகாய், அதையும் வந்து பாத்தீங்கன்னா இது போல பொடி பொடியா நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படின்னா பெருசா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். உங்களுக்கு வினிகர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதுல நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணதுல மீதியான பேட்டர் இது. உருளைக்கிழங்குல ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதுல மீதியான பேட்டரையும் இதுல நான் சேர்த்துக்கல. இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த சாஸோட இந்த கேப்சிகமோட நல்லா மிக்ஸ் ஆகணும். கேப்சிகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலரா கேப்சிகம் போட பிடிக்கும் அப்படின்னா நீங்க எல்லோ கலர் அது போல கூட நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஆலு மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இது வரைக்கும் நீங்க ரெசிபிஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும். இந்த பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் நீங்க செட் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ தினம் தினம் நான் போடுற எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு ரெகுலரா வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க.